வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் லலிதா பேசுகிறேன். இன்றைக்கி நான் ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப நாள் ஆகிட்டு இது கூடால என்னோடய தாய் மரணமடைந்து விட்டார்கள். அதனால் அந்த துக்கம் ஒரு வாரமாக இருந்தது. நேற்று அவங்களுக்கு ப்ரேயர் வச்சு அந்த விசேஷங்கள் செய்து முடித்து விட்டுட்டோம். நேற்று ஒரு டெய்ஸி சாம் டேனியல்னு அவங்க வருவாங்க. அவங்க எனக்கு சொல்லியிருந்தாங்க, மேடம் அம்மா 90 வயசாயிட்டு கஷ்டப்படாதீங்க, ரொம்ப வருத்தப்படாதீங்க, அவங்க பரலோகத்துக்குள்ளே போயிருப்பாங்க, நீங்கள் தொடர்ந்து வீடியோ போடுங்க, பிஸ்னஸ் வீடியோஸ் நீங்கள் போடாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அவங்க நம்மளோட பிஸ்னஸை எதிர்பார்க்காங்க, அந்த வீடியோவை எதிர்பார்க்காங்கங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நன்றி டெய்ஸி, நீங்கள் நான் புஷ் பண்ணி எழுப்பி விட்டீங்க. நிறையாவே சொன்னீங்க வாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வேலை நிறையா இருந்தது, அதனால தான் நான் வர முடியாமல் இருந்தேன். துக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் வேலைப்பளுவும் ஜாஸ்தியாக இருந்தது. ஏன்னா ஒரு 4 நாள் லீவ் போட்டதுனால பண்டல்ஸ்லாம் அவங்களா பிரிக்க மாட்டாங்க, நான் தான் பிரிக்கணும். இன்னும் பண்டல் நைட்டி பண்டல்லாம் இன்னும் பிரிக்காமல் இருக்குது. அதனால் கொஞ்சம் லேட் ஆகிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா, பிஸ்னஸ் அப்படிங்கும்போது சிலர் அதில் ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க, சிலருக்கு பயம் இருக்கும். ஐயோ தொழிலாக வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா அது நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஆனால் பணம் வேணும், அவங்களுக்கு தேவை இருக்குது, அதை அவங்களால செய்கிறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. அவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன், அதாவது செகண்ட் ஏர்னிங் நமக்கு கண்டிப்பாக தேவை. சம்பாத்தியம் இப்போ உள்ள காலகட்டத்தில் வெளியில் ஒரு நாளைக்கு 500 ரூபா 600 ரூபானாலும் ஒரு ஃபேமிலிக்கு எவ்வளோ தேவையோ அதை தாண்டி அந்த ரூபா நமக்கு செலவாயிருது. ஆகையினால் நமக்கு கொஞ்சம் ஏர்னிங்ஸ் இருந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும். அப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன தொழில் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், எடுத்த உடனே ஒரு பெரிய அகலக்கால் வச்சு நஷ்டமடைந்து முடங்காதபடிக்கு நீங்கள் எடுத்த உடனே என்ன செய்யலாம் அப்படின்னா, ஸ்மால் ஸ்கேல் லோ பட்ஜெட் சின்ன அமௌண்ட்டுகளை போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது பண்ணிடலாம். அது மாதிரி தான் ஒரு வீடியோ பிஸ்னஸ், உங்களுக்கு இந்த வீடியோ அது மாதிரி உள்ள பிஸ்னஸ்க்குரிய வீடியோ தான் இது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரிம்மர், எலக்ட்ரிக் ட்ரிம்மர் கேள்விப்பட்டிருப்பீங்க. எலக்ட்ரிக் ட்ரிம்மர் விலை ரொம்ப சௌரியம். அது எல்லாருக்கும், ஆண்களாக பிறந்த எல்லாரும் யூஸ் பண்ணுறது. ஆகையினால அந்த எலக்ட்ரிக் ட்ரிம்மரை பற்றி தானே பிஸ்னஸ் தான். இந்த எலக்ட்ரிக் ட்ரிம்மரோட விலை நான் ஒன்று பார்த்தேன், அது 90 ரூபாயாக இருந்தது. பார்கனிங் பண்ணி 60 வரைக்கும் நீங்கள் வாங்கலாம், 60-70 வரைக்கும் வாங்கலாம். சென்னையில் பாரிஸில் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் கடையிலே 190 ரூபாய்க்கு இருந்தது. இது இந்தியா மார்ட்டில், அதோட லிங்க் நான் போட்டிருக்கிறேன், போய் பாருங்கள். இந்தியா மார்ட்டில் இதோட ரேட்டு 80 ரூபாய்க்கும் இருக்குது, 70 ரூபாய்க்கும் இருக்குது. இன்னும் உங்களுக்கு டீப்பாக நார்த்தில் உள்ளவங்களுடைய ஃபோன் நம்பர் வேணும், டீலர்ஸோட ஃபோன் நம்பர் வேணும்னாலும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், அங்கேயே நீங்கள் வாங்கலாம். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வாங்கிட்டு எப்படி சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கிட்ட கடைகள் இருக்கும் பார்த்தீங்களா, இப்போ நாட்களில் தான் ஒரு தெருவுக்கு 3 கடை 4 கடை ரொம்ப ஈஸியாக ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த கடைகளில் என்ன கடையிலனாலும் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ட்ரிம்மரோட விலை 80 ரூபானே வைப்போமே, 80 ரூபாய்க்குரிய ட்ரிம்மரை நீங்கள் கட்டாயமாக 200லேருந்து 250 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணலாம். 200லேருந்து 250 ரூபாய்க்கு நீங்கள் வியாபாரம் பார்த்தீங்கன்னா, 10 விற்றீங்கன்னா கூட ஒரு நாளைக்கு 1250 ரூபா, உங்களுக்கு 1250 ரூபா வரைக்கும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். சரி, 10 நான் விற்கலை மேடம், ஒரு 3 விற்றா கூட உங்களுக்கு வீட்டிலேருந்து நீங்கள் பண்ணுறவங்களுக்கு, நீங்கள் ஒரு கடைக்கு தான் போகிறீங்க, கடையில் போய் ஒரு 3 கொடுத்துட்டு வாரீங்க. அவங்க கடைக்காரங்க விற்கல, அது வேறு. நீங்கள் ஒரு 3 பீஸ், இந்த கடையில் ஒரு 3 பீஸ், அந்த கடையில் ஒரு 3 பீஸ் கொடுக்கீங்க, இதை தாண்டி 2 தாண்டி கொஞ்சம் கொடுக்கீங்க. இப்படி நீங்கள் உங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு நாளைக்கு 5 பீஸோ 10 பீஸோ விற்றீங்கன்னா உங்களுக்கு நல்லதொரு அமௌண்ட்டு கையில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது பார்லர், ஜென்ஸ் பார்லர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருந்தாலும் கொடுக்கலாம். இதை லேடிஸும் செய்யலாம், ஜென்ஸும் செய்யலாம். எலக்ட்ரிக் ஷேவிங் அந்த ட்ரிம்மர் கேட்டிங்களா, இந்த பிஸ்னஸை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா எல்லாருமே ஜவுளி தான் விற்பாங்க, எல்லோரும் தான் ப்ளவுஸ் விற்பாங்க, எல்லோரும் நைட்டி விற்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சிலருக்கு சில தொழில் தான் பிடிக்கும். இது பார்த்தீங்கன்னா டப்பாக்கள் ஒரு நீங்கள் இது என்னென்னா, ஆனால் ஒன்றும் என்னென்னா, நீங்கள் வாங்கும் பொழுது ஒரு 10,000 ரூபாயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும்.
எங்கே கேட்டிங்கன்னா இந்தியா மார்ட்டில் 100 பீஸ் வாங்கும் பொழுது உங்களுக்கு ரேட்டு குறையா, 100 பீஸ் தான் கொடுப்பாங்க. 100 பீஸ் வாங்கும் பொழுது ரேட்டு குறையா இருக்கும். இதுலேயும் ரீஜனல் மேனேஜர் அவங்க இவங்க தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா நீங்கள் சொல்லி கூட வாங்கலாம். எனக்கு இப்போ 50 வாங்கலாம், 20 வாங்கலான்ட்டு நீங்கள் வாங்கிட்டு இதை நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா குறைஞ்ச ரேட்டில் நீங்கள் தாராளமாக வாங்கி கூடின ரேட்டில் தாராளமாக விற்கலாம். இந்த தொழில் என்னங்கிறத நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இதை குறித்து உங்களுக்கு 50% உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், ஐடியா கொடுத்துருக்கேன். மீதியை நீங்கள் தான் யோசிக்கணும். ட்ரிம்மர் வியாபாரம், ட்ரிம்மர் சேல் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ட்ரிம்மரை பற்றி உங்களுக்கு நான் காமிக்கேன். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இதை விட என்ன பெட்டர்னா வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் எல்லா குரூப்லேயும் ஒரு 300 பேர் 400 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தங்க இதை டீலர்கிட்டருந்து வாங்கி மொத்தமாக வாங்கி இடையில உள்ளவங்களுக்கு உங்கள்கிட்ட சப் டீலர்ஸ் போட்டு விற்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இன்னும் நல்ல பிஸ்னஸ் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு கஸ்டமர் ஒரு எக்ஸ் இருக்கீங்க, உங்கள்கிட்ட ஒரு 10 சப் டீலர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆளுக்கு ஒரு 10 பீஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க. அவங்க சிங்கிள் பீஸாக தான் விற்க போகிறாங்க. நீங்கள் 90 ரூபா 80 ரூபா 90 ரூபாய்க்கு வாங்கி அவங்களுக்கு ஒரு 150 ரூபாய்க்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு 100 ரூபா லாபம் வச்சு அவங்களும் விற்றுக்கிடலாம். ஆக இது ரொம்ப சுலபமான வியாபாரம். 90 ரூபா தான் ஒரு பீஸு. நீங்கள் அதை வாங்கி 150 ரூபாய்க்கு கொடுப்பீங்க மொத்தமாக. அதை வாங்குறவங்க உங்கள்கிட்ட ஒரு 10 பீஸ் வாங்கி விற்கிறவங்க அதை 250 ரூபாய்க்கு விற்காங்க வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு கீழே ஒரு 10 சப் டீலரை நீங்கள் உருவாக்கிட்டு இந்த பிஸ்னஸை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இந்த பிஸ்னஸ்க்குரிய ஐடியா கொடுத்துருக்கேன். இதை எப்படி பண்ணலாம், எனக்கு தெரிஞ்ச ஐடியா சொல்லியிருக்கேன். இதை எப்படி கொண்டு வரலாம், இன்னும் நம்ம எப்படி விரிவுபடுத்தலாம்ங்கிறத யோசிங்க. லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் போய் இந்தியா மார்ட்டில் செல்லருடைய டீலருடைய ஃபோன் நம்பர் இருக்கும். அதுக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுங்க. நீங்கள் ஒரு டைம் இந்தியா மார்ட்டுக்குள்ளே போய் அதை தேடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலே உடனே இந்தியா மார்ட்லேருந்து உங்களை கூப்பிட்ருவாங்க. நீங்கள் இந்த மாதிரி எனக்கு ட்ரிம்மர் எலக்ட்ரிக் ட்ரிம்மரோட செல்லருடைய டீலருடைய நம்பர் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக செய்யுங்க. கண்டிப்பாகவே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பிஸ்னஸ் தான் செய்யணும்னு இல்லை, இந்த பிஸ்னஸும் செய்யலாம். இதுலேயும் உங்களுக்கு நல்ல சம்பாத்தியங்கள் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.